இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஹை லோ கியர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ ஹை லோ மாத்தி காட்டுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் லோ அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபீல்டு கிங்கோட கோல்டு சீரிஸ் மாடல் தான் பார்க்க போறோம். இது நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோல சொல்லியிருப்போம், டெக்னிக்கலாக சொல்லியிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஹை லோ மாடல், அதாவது எந்த ஒரு ரொட்டவேட்டர் பிராண்ட்ல இல்லாத ஒரு ஆப்ஷன். மற்ற பிராண்ட்ல என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த கியரை வந்து நம்ம கழட்டி சேஞ்ச் பண்ணுவோம். அதாவது ஹை லோ வேணும்னா கழட்டி சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இங்க மேலே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஹை வேணாலும் மாற்றிக்கலாம். அதாவது உங்களுக்கு எப்படி ஃபினிஷிங் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ராக்கில் எப்படி கியர் மாற்றுறீங்களோ அதே மாதிரி இங்கே பார்த்துக்கலாம். இதோட கஸ்டமர் ஃபீட்பேக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். அண்ணன் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நாளாக இந்த மிஷின் எடுத்து ஓட்டிட்டு இருக்காரு. அவரோட ஃபீட்பேக்கில் வண்டி அதாவது எப்படி இருக்குது, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். அண்ணா உங்கள் பேர் என்ன ஊர்லங்கண்ணா இருக்கீங்க? நாங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் சக்கரமல்லூர்லேருந்து வரோம். என் பேர் பொன்னம்பலம். அண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விவசாய ஃபீல்டில் எவ்வளோ நாளாக நீங்கள் இருக்கீங்க? எங்கள் தாத்தா எங்கள் அப்பா காலத்துலேருந்து இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான பிராண்ட் ரொட்டவேட்டர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. எல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சோ நீங்க பர்டிகுலரா அந்த ஃபீல்டு கிங்ல இந்த மாடல் சூஸ் பண்றதுக்கு என்ன ரீசன்? எங்க அப்பா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபீல்டு கிங் விக்ராண்ட் என்ற ஒரு ரொட்டேட்டர் வாங்கிட்டு வந்தாரு. அப்போதுலேருந்து இது வந்து நாங்க நிலத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். தென்னந்தோப்புலையும் யூஸ் பண்றோம், மாங்காய் தோப்புலையும் யூஸ் பண்றோம், பேடி பயிர் வைக்கிறதுக்கு நெல் பயிர் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்றோம். இது நல்ல முறையில் வந்து உழவு ஓட்டுது, நல்லா போயிட்டு. அதே மாதிரி இந்த மிஷின்ல நீங்க பாக்குற பிளஸ் எல்லாம் என்னவா சொல்லுவீங்க? இதனுடைய மெட்டீரியல் நல்லா இருக்கு. இப்போ இது வந்து டாடா மெட்டீரியல் நல்லா இருக்கு. இது எளிதில் வந்து தண்ணி பட்டாலும் சேறு பட்டாலும் வந்து துரு பிடிக்க மாட்டேங்குது. அதே போல வந்து மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கு. நல்லா கார்னர் எல்லாம் ஓட்டுறதுக்கெல்லாம் நல்லா அழகா இருக்குது, வேகமாகவும் செயல்படுது. ஆனா அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் சொல்லும் போது இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறேன். இப்போ எந்த ஒரு பொருளா இருந்தாலும் நீங்க சர்வீஸ் சப்போர்ட் ஒழுங்கா கொடுக்கல அப்படின்னா நம்ம அந்த பொருள் எடுக்கிறதே வேஸ்ட் இல்லையா? ஆமா. அந்த வகையில இவங்களோட சர்வீஸ் சப்போர்ட் எப்படி இருக்கு? சர்வீஸ் எல்லாம் நல்ல முறையில் பண்ணி கொடுக்குறாங்க. கேட்ட உடனே வந்து ஸ்பேர்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு எடுத்துன்னு வந்து நிலத்தாண்டியே வந்து சர்வீஸும் பண்ணி கொடுக்குறாங்க. அதிகமான ரிப்பேர் இருந்தா சர்வீஸ் சென்டருக்கு எடுத்து போயிட்டு பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா ஸ்பேரும் எங்கள்கிட்ட இருக்கு, அதாவது விற்கும் போது இதெல்லாம் சொல்லிடுவாங்க. ஆமா. பட் அதனால நம்ம ஆக்சுவலா நம்ம ஏதாவது ப்ராப்ளம் கொண்டு போனா அவங்கள்ட்ட ஸ்பேர் இருக்காது, அப்புறம் வாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க எடுத்தீங்க இல்லையா, இந்த டீலர் இருக்காங்களா, அவங்க வந்து உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்றாங்க? சர்வீஸ் சப்போர்ட்டா இருக்கட்டும், இப்போ மெட்டீரியல் அதாவது இருக்கிறது, ஸ்டாக் இருக்கிறது, இதெல்லாம் எப்படி இருக்குங்க? நல்லா சப்போர்ட் பண்றாங்க. கேட்ட உடனே வந்து ஸ்பேர்ஸ் வர வச்சு கொடுத்துட்றாங்க, நல்லா சர்வீஸும் பண்றாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மத்த ரொட்டவேட்டர் இல்லாத இதுல ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் வந்து வச்சிருக்காங்க. அதாவது கியரை வந்து நீங்க இந்த ஸ்பீட் ஹை அதை வந்து இங்கே நீங்க மாத்திக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? இது உண்மையாவே உங்களுக்கு ஃபீல்டுல எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு? இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. முன்னாடி வச்சு இந்த விக்ராண்ட்ல வந்து நாங்க வந்து இது வந்து இதை கைட்டி தான் உள்ளக்கிற கியர் செட்டு மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும், ஸ்பீடு மாற்றணும். இப்போ வந்துக்கிற இதுல வந்து நீங்க மேலே வந்து கியர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எவ்வளவு ஸ்பீடு வேணுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். ஆனா வந்து 3 முறை ஓட்ட வேண்டியது இதுல வந்து 2 முறை ஓட்டி வேகமா வந்து நிலத்தை வந்து நம்ம உழுதல் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ ஒரு இந்த குச்சி கட்டை பருத்தி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி காட்டுல ஓட்டும் போது பினிஷிங்கா எப்படி இருக்குங்க? ஸோ நல்லா இருக்கு, பினிஷிங் நல்லா இருக்குது. நாங்க தென்னந்தோப்புலையும் யூஸ் பண்றோம், மாந்தோப்புலையும் யூஸ் பண்றோம், நல்லாவே இருக்குது. இப்ப இந்த எட்ஜில் இப்ப இந்த மாதிரி இப்ப தென்னந்தோப்புல எல்லாம் ஓட்டுறீங்களா? ஆமா. இந்த எட்ஜில் கார்னர் போகும்போது அப்பெல்லாம் நம்ம வளையறதுக்கோ இல்ல ஒரு சில இது பாத்தீங்கன்னா கார்னர் வளையும் போது ரொம்ப லோட் பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் இதுல இருக்கு. இல்ல நல்ல சௌகரியமா இருக்குது. ஆனா புதுசா ஒரு ரொட்டவேட்டர் எடுக்க வராங்க அப்படின்னா நீங்க எந்த பிராண்ட் சூஸ் பண்ண சொல்லுவீங்க அப்படிங்கிறத உங்களோட ஒரு தாட்ல இருந்து சொல்லிருங்கண்ணா. என்னை பொறுத்தவரையிலும் வந்து ஃபீல்டு கிங் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நல்லா இருக்கு. எதனாலங்கண்ணா? அதனுடைய குவாலிட்டி, சர்வீஸு, மெயின்டெனன்ஸு எல்லாம் நல்லா இருக்கு. அதனால வந்து ஃபீல்டு கிங் வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்க எங்க வாங்குனீங்க? நாங்கள் வேலூர் மாவட்டம் அலுமேலமங்காபுரத்தில் உள்ள ஸ்ரீ விநாயகா என்டர்பிரைஸில் நான் வாங்கினேன். அங்கே சர்வீஸும் நல்லா இருக்குது. உங்களுக்கு ரொட்டேட் வாங்கணும்னு நினைச்சா ஃபீல்டு கிங்கு ஸ்ரீ விநாயகா என்டர்பிரைஸுக்கு கால் பண்ணுங்க. அதுக்கு உண்டான டவுட் எல்லாம் அவங்க வந்து கிளியர் பண்ணுவாங்க. என்ன வெரைட்டி இருக்குது அவங்களும் வந்து சொல்லுவாங்க, என்ன அந்த வகையில் வந்து ஃபீல்டு கிங் ரொட்டேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நன்றிங்க. நன்றி.
இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஹை லோ கியர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இப்ப ஹை லோ மாத்தி காட்டுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் லோ கியர் போடுங்க, லோ கியர் போடுங்க, ஆன் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோ கியர்ல வந்து போட்டிருக்கு, உங்களுக்கு எந்த அளவுக்கு சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதே ஸ்பீட்ல இதே ஆர்பிஎம்ல பாத்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஹைல மாத்தி காட்டுறேன். இதே ஆர்பிஎம்ல இப்ப ஹைல மாத்தி காட்டுறேன், அதே ஸ்பீடை எப்படி போடுதுன்னு பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும் ஹைல வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. நீங்க ஆர்பிஎம் கூட்ட கூட அது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இதுதான் இதோட டிஃபரன்ஸ். இதோட லிவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு. இதுதான் இதுல இருக்க ஹைலைட்டான பாயிண்ட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கியர் ஆப்ஷன் மாத்துறது இருக்கும். பாருங்க அப்படியே சேஞ்ச் பண்ண பாருங்க, இவ்வளவுதான். அதே மாதிரி இது பிடி வந்து உங்களுக்கு ரன்னிங்ல இருக்கும்போது ஆப்ரேட் பண்ணக்கூடாது, அதை நியூட்ரல் பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கு ஹைல வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும்.